அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என வாழ்வில் தினம் தினம் எண்ணி ஏக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகுதுங்க. 13/9/2023 முதல் 19/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்தில் வக்ரபதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றமும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவானின் இந்த அமைப்பு பல்வேறு விதமான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் போன்றவற்றை தற்போது தற்காலிகமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் முழுமையாக ஜென்ம ராசியில் அமரும் போது சில பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக கிடையாது. ஏனென்றால் அவர் வக்ரகதியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்தபடி உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல செய்தி கிடைக்குங்க. புதிய வேலை, உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகை, தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மானியம், புதிய வாய்ப்புகள், தொழில் துவங்குவதற்கான பணிகள், கிளையை விரிவுபடுத்துவது போன்ற நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனியாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது பல நன்மைகள் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் திரும்பிய முதல் இந்த வாரத்திலேயே நீங்கள் எதிர்பாராத பொருளாதார ரீதியாக தன வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தியை இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானுடைய இந்த வக்ர சஞ்சார நிலை என்பது பல்வேறு விஷயங்களில் ஏற்பட்ட காரிய தடைகளை விலக்கி வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சங்கடங்கள், வேதனைகள் போன்றவை நிவர்த்தி ஆகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பும் புதிய சந்தர்ப்பங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் குரு பகவானுடைய சுப பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறதுங்க. எனவே பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக கிடைக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும். பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்களை மலமளவென செய்து முடித்து நன்மையையும் பலனையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியும் குரு பகவானும் இணைந்து நல்ல முறையில் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக உங்களுக்கு தரப்போகிறாருங்க. 2 கிரகநிலைகளும் வக்ரகதியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளும், புதிய வீடு கட்டுதல் ஆரம்பித்தல் மற்றும் பல்வேறு விதமான புதிய பணிகளில் சின்ன சின்ன தடைகள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக ஏற்பட இருக்கிறது. செவ்வாயின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் விவசாயத்துறையில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் தேவையில்லாத விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சற்று விழிப்புணர்வு இருங்க. இவற்றையெல்லாம் தவிர்த்திட முடியும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அவர் 17ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஆனால் வாரத்தின் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அரசாங்க சலுகைகள், மானியம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்குதுங்க. பல தடைபட்ட காரியங்களை விலக்கி நல்ல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் அள்ளித்தரப்போகிறார். அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வித்யாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன்
புதன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. பல்வேறு விதமான நன்மைகள், அறிவு சார்ந்த வளர்ச்சி, தடையை சந்தித்து வந்த பல தடைபட்ட காரியங்கள் போன்ற அனைத்தையும் மிக விரைவாக துல்லியமாக செய்து முடித்து நன்மை பெற முடியும். கல்வி ரீதியான விஷயங்கள்ல கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் போது அவற்றில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும், நீங்கள் நினைத்த மனதிற்கு கிடைக்கக்கூடிய அமைதியான நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகின்றனர் சூரியன் மற்றும் புதன். இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 6ஆம் இடம் ஆகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனின் வக்ர நிவர்த்தி மிக விரைவில் வர இருக்கக்கூடிய தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல், கலைத்துறை ரீதியான பணிகளில் கும்பராசிக்காரர்கள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்குதுங்க. பொருளாதார ரீதியான திடீர் முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தரப்போகிறார். எனவே பல தடைபட்ட காரியங்கள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அதே போன்று இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வார்த்தைகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் பிரச்சனையை விட்டு விலகி சென்றாலும் உங்களை துரத்தி கொண்டு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும், தேவையில்லாத வீண் வாக்குவாதம், விவண்டாவாதம் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க. எனவே அவற்றை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு சகாயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வீற்றிருக்கிறாருங்க. வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் ராகுவின் அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஏனென்றால் அவர் மிக விரைவில் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் நுழைய போகிறார். அதே போன்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. அப்படி நுழைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் பல்வேறு விதமான நன்மைகளும், எதிர்மறையான கருத்துகள், சிந்தனைகள் போன்றவை தோற்கடிக்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல செய்தி, ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என்று எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நிச்சயமாக வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.